ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் prabhaonwheels தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு 11ஆம் தேதி சர்ஜரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி கோவிட் டெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு அட்மிஷன் இருக்குது. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வர சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மெயின் பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் இருக்குது பக்கத்தில், அதாவது பழைய ஹாஸ்பிட்டல். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மதிய கைலாஷ் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பழைய பில்டிங்குக்கு வந்தோம். புது பில்டிங்குக்கு வந்தோம். புது பில்டிங் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருக்குது. ஸோ அங்கே மறுபடியும் அந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் நாளைக்கு அட்மிஷனுக்கு தேவையான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டோம். பயங்கரமாக பசிக்குது. ஏன்னா நாங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 5 போகுது. ஸோ இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியிருக்கோம். இது 3வது ஆட்டோ இன்றைக்கி எங்களுக்கு காலையிலேருந்து. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா இது டி நகர். ஆக்சுவலி இந்த ஆட்டோ அண்ணா டி நகர் வழியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது. பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், அந்த இது போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இது வரைக்கும் தண்ணி வந்திருக்கு. டி நகர் ஏரியா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. அவங்க பாருங்கள், ஒரு வண்டி போகும்போது அப்படியே அலையாக தண்ணி வருது. செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கே இவ்வளோ மழை தண்ணி தேங்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இன்னும் ரொம்ப மழை இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது 10ஆம் தேதி ரொம்ப மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10, 11. அன்றைக்கெலாம் இந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியல. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வாட்டர்லாம் நைட்டுக்குள்ளே ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல. பட் ஆனால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. பயங்கர டிராஃபிக்காக வேறு இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் காலையில் வந்தோம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு வண்டி இல்லை இல்லையா, ஆட்டோவில் தான் வந்தோம். ஸோ காலைல ஆட்டோவில் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே இருந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஸோ பழைய பில்டிங் போனோம். மறுபடியும் இன்னொரு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோ வந்ததுக்கப்புறம் அதுவும் இவ்வளோ தண்ணியில் எப்படி ஆட்டோ வரும் பாருங்கள். ஸோ ஆட்டோ கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ ஆட்டோ வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அங்கே போகிறதுக்குள்ளே எங்களுக்கு டைம் 2 ஆகிடுச்சி கிட்டத்தட்ட. ஸோ 2 மணிக்கு மேலே தான் கோவிட் டெஸ்ட்டும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே கோவிட் டெஸ்ட் பண்ணிவிட்டு, சர்ஜரின்றதுனால முன்னாடி கோவிட் டெஸ்ட்லாம் பண்ணணும் இல்லையா, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக. ஸோ கோவிட் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கே ரிப்போர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இதெல்லாம் இது பண்ணாங்க. நாளைக்கு அட்மிஷனுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். 2 பேருக்கும் பயங்கரமாக பசிக்குது, எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும். பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது பாருங்களேன், அலை அடிக்குது. அப்படியே பார்க்குறதுக்கே தண்ணி சென்னையில் மழையை பார்க்குறது ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஆனால் ரொம்ப மழை வந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா 2015 சென்னை ஃப்ளட்ஸ் இன்னும் நமக்கு ஞாபகத்தில் இருக்குது. எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆக்சுவலி இதை விட அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் ஆஃபீஸ் போயிட்டேன். மத்தியானம் நான் ஒரு 3 மணி அளவில் நான் கிளம்பிட்டேன் ஆஃபீஸில் பெர்மிஷன் கேட்டுட்டு. ஏன்னா அப்போவே ரொம்ப தண்ணி இருந்தது. ஸோ பாருங்கள், இது ரிலையன்ஸ் ஜியோக்கு முன்னாடி டி நகரில். இது நார்த் உஸ்மான் ரோட்டில் இவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ பாருங்கள், நிறைய தண்ணி இருக்குது. ஆக்சுவலாக நிறைய தண்ணி இருக்குது. அப்படியே அலை அடிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது. சென்னை ஃப்ளட்ஸ் அப்போது இப்படி தான் இருந்தது தண்ணி. நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆக்சுவலி காலையில் போகும்போதே செம்ம மழை. பட் எனக்கு மழையை என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஆஃபீஸ் போயிருந்தேன். போயிட்டு பார்த்தோன்னா மதியானத்துக்கு மேலே எங்கள் ஆஃபீஸில் பாதி அளவுக்கு தண்ணி வந்துச்சு. அப்போவே எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஆனால் இப்போ நான் கொஞ்சம் ரெகுலர் ஆட்டோ புக் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் ரெகுலர் ஆட்டோ இருந்தது எனக்கு. அதனால் அந்த அண்ணா வர சொல்லியிருந்தேன். அந்த அண்ணா கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் என்னென்னா நாங்கள் வடபழனி வரும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோவில் சீட் இருக்கு இல்லையா, அந்த சீட் லெவலுக்கு தண்ணி வந்துடுச்சு. இங்கே காலையில் நனைஞ்சிடுச்சு, ஆட்டோ பாதி முழுகிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு. ஏன்னா அங்கேருந்து வீட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னு தெரியல. ஆட்டோ அப்புறம் மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் மாற்றி விட்டதுக்கப்புறம் வேறு ரூட்டில் மாற்றி விட்டாங்க. பட் இருந்தாலுமே சீட் அளவுக்கு தண்ணி இருந்ததால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு எங்கள் ஏரியாவில் பயங்கர தண்ணி. ஸோ அதே இது தான் இஃபெக்ட் தான் இப்போவும் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இன்றைக்கி நைட் மழை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே இன்னும் ரொம்ப தண்ணி அதிகமாகிடும். இல்லைனா மோஸ்ட் ப்ராப்ளி ஈவினிங்குள்ளே ட்ரெயின் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பிரிட்ஜ் மேலே ஏறிட்டோம். அவ்வளோதாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நாளைக்கு காலையில் திருப்பி அட்மிட் ஆகணும். ஸோ அதனால் இந்த vlog இதோடு முடிச்சுக்கிறேன். See you all. Bye bye. Take care.